என்ஜாய் பண்ணோம் லைஃப்பை. நீ ஆஃபீஸ்லேருந்து ராத்திரி வந்து சாதம் போட்டுட்டீன்னு சண்டை போடுவேன், நான் மாட்டேன்னு சொல்லுவேன். நீ சாதம் போட்டால் சாப்பிடுவேன்னு நீ சொல்லுவேன். என்னால் முழுமுழுத்துட்டே உனக்கு சாதம் போடுவேன், அப்புறம் தான் நீ சாப்பிடுவேன். இதெல்லாம் எனக்கு நினைவு வருதுடா. இந்த பாசம்னா என்னன்னு உங்ககிட்ட கற்றுக்கணும். அண்ணா நீ வந்தா எனக்கு பாசத்தோட பந்தத்தோடு இல்லை. இதை விட எனக்கு என்ன வேணும் சொல்லு, வேறு ஒன்றும் வேண்டாம், நீ சந்தோஷமாக இருந்தால் செய் அப்படின்னு. ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே ஆச்சி, ஹாப்பி பர்த்டே. ஆட்சி என்னன்னா 2 வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒன்று கத்திரிக்கோல், இன்னொன்று ஷொட்டி. இந்த 2 தான். கத்திரிக்கோல்னால் தெரியுமா? தெரியாது. அந்த காலத்தில் சிசர்ஸ்னு சிகரெட்டு, அது சொன்னால் பெரியம்மா பெரியப்பாக்கெல்லாம் தெரிஞ்சு போய்டும்ன்ட்டு, தெரியும் வாழ்க்கை தெரிஞ்சு போய்டும்ன்ட்டு இப்போ என்ன மாதிரி பசங்களெல்லாம் ஏய் போய் கத்திரிக்கோல் எடுத்துட்டு வா அப்படின்பா. அப்படின்னா ஒரு கோடு வேர்டு அது. ஆனால் கடைசியில் அதை ஸ்டாப் பண்ணிட்டா. ஷொண்டி கல்லுண்ணாவோட 2 பேரும் அவள் அடிக்கிற லூட்டியில் இந்த வேர்டு ரொம்ப ஃபேமஸ் வேர்டு. 3வது எனக்கு என்ன ஞாபகம்னா, எப்போ இங்கே வந்தாலும் சரி, ஹைதராபாத்தில் இருக்கும்போதெல்லாம் எப்போ வந்தாலும் ஒரு ட்ரிப்பு வைத்தீஸ்வரன் கோயில் போய் பார்க்காம இருக்க மாட்டான். அவ்வளவு இது. அந்த முடியாத போது கூட கஷ்டப்பட்டுட்டு வந்து, நான் இப்போ சிதம்பரத்தில் இருந்தேன், வந்து அப்புறம் போய் கோயில் போயிட்டு வந்தது. அது ஒன்று. 4வது மைத்திலி மன்னிக்கு உடம்பு சரியில்லாத போது கூட பொறுமையாக லாஸ்ட்டு மினிட் வரைக்கும் உதாசீனப்படுத்தாமல் அதை அவ்வளவு இதாக பார்த்தா. அது ஒன்று. அடுத்தது வித்யா கல்யாணம் நிச்சயம் ஆயிடுத்து. ஆனால் ஒன்று டெய்லி ஒரு ட்ரிப்பு கல்லுண்ணாவும் ஆச்சின்னாவும் வருவாள். வந்து அம்மாவோட டிஸ்கஸ் பண்ணி அங்கே போகிறது, சத்திரத்தை பார்க்குறது, அதை பண்ணுறது, டெய்லி வந்து ஒரு பொறுப்பாக பண்ணாத, அது ஒரு விடாமுயற்சியாக. இதெல்லாம் தான் எனக்கு இமீடியட்டாக ஞாபகம் வருது. பழைய காலத்து அந்த பானு முதல் எஸ்டேட்டு, அந்த காஞ்சிபுரம் பச்சைப்பா முதல் எஸ்டேட்டு, அந்த இது உமாச்சு சாஸ்திரிகள், அந்த ஞாபகங்கள்லாம் அந்த கால ஞாபகங்கள். சுப்பாணி அண்ணாவோட இது பண்ணது, சதாசிவம், நான் சுப்பாணி அண்ணா எல்லாம் எல்ஃபின்ஸ்டன் தேட்டரில் போய் இங்கிலீஷ் பிக்சர் பார்த்தது, அதெல்லாம் ஞாபகம் வருது. அது ஒரு ஈரா. அவள்லாம் வேனிஷிங் ஸ்பீசிஸ். அவள்லாம் அந்த மாதிரி மனுஷாலாம் இப்போ கிடையாது. இப்போ எல்லாருமே பிஸ்னஸ் லைக். எனிவே, அது ஆர்டர் ஆஃப் த டே. பசுமை நினைவைகள். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. எத்தனாவது பர்த்டே? 95. 95வா? ஆமாம், எனக்கும் அவருக்கும் 8 வயசோ 9 வயசோ. எனக்கு 85 முடிஞ்சு 86, அவருக்கு 95. 8 to 9 years difference. Hi everybody, good morning. This movie has been taken after talking to number of people. In fact, lot of people, they have offered voluntarily to speak about Mama, and it almost runs into more than 1 hour. So what Mohanlal has decided that we will make this into different sections, like Mama's love towards money, Mama's love towards cricket, Mama's interest shown towards
his children's education. Like this, it has been categorized into various groups, like a typical documentary. You see it on TV. Hope you will enjoy this movie. ஹாய் எவ்ரிவன். அப்பா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எங்களுக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான். யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் அப்படின்ற பாரதியாரோட சேயிங் மாதிரி, பாட்டு மாதிரி எங்கள் அப்பா எல்லா இடத்துலையும் எங்களுக்கு நிறைஞ்சு இருந்தார். இன்னைக்கு அப்பாவோட பர்த்டே. அக்டோபர் 15, 1925 he was born. ஸோ 95th பர்த்டே ஆஃப் அப்பா. ஹாப்பி பர்த்டே அப்பா. அப்பாவை பற்றி ஒரு ஃபியூ இன்சிடென்ட்ஸ் அண்டு நான் நிறைய அப்பாவோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ ஆல். அப்பா ஒரு சகாப்தம். அப்பாவை எங்களுக்கு தாயும் ஆனவர். அம்மா என்றால் அன்பு, மாமா என்றால் மா ப்ளஸ் மா. தட் இஸ், மாமா இஸ் டபுள் மதர், டபுள் அம்மா. He is the mother in male form. Yes, mama is double anbu, double love. I had 2 mamas and I got 4 quantity of love. I have lived with my Achi Mama for a fairly long part of my life than any of my sibling. He was like both a mother, that is one ma, and the other ma was like a mother in male form, that is father. I received all the love of my mother and the discipline of my father from him. My emotional bank account with him shows a huge positive reserve. Yes, I have a lot to say about Achi Mama. Even then, I will not be satisfied. However, I will share a few evergreen memories about him. சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தால் துடிக்கிறேன், வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன். சொல்லத்தான் நினைக்கிறேன். Well, I will start from the early life of Achi Mama. In his minor days, he was a jolly good person and enjoyed life in the midst of a huge company of friends, which included many friends of Chupani Mama too. His friendship was never superficial, but one with deep and genuine one. They were real examples for the saying that a friend in need is a friend indeed. His life was flowing as the song goes. Minor life romba jolly, மானம் மணி பர்சு ரெண்டும் காலி, ஊரை சுற்றுவது ஜோலி என்னாலுமே, பணம் காசெல்லாம் பிறந்த போது உடன் வந்ததா, இல்லை இறக்கும் போது உடன் வரப்போகுதா, கையில் இருக்கும் போது செய் ஜல்சா, மைனர் லைஃப் ரொம்ப ஜாலி, மானம் மணி பர்சு ரெண்டும் காலி, ஊரை சுற்றுவது ஜோலி
என்னாலுமே. Hello everyone. October 15th, எங்கள் அப்பாவோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ அப்பா. இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. எனக்கு என்ன மெமரிஸில் இருக்கோ எங்கள் அப்பாவோட இருந்த நாட்களை பற்றி நான் சில இன்ஸ்டன்ஸஸ் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் அப்பா டிவி கணபதி, எல்லாரும் ஆசையாக கூப்பிடுறது ஆச்சி பெரியப்பா, ஆச்சி மாமா, ஆச்சி தாத்தா. இட்ஸ் அ வெரி இன்னசென்ட் சோல். ரொம்ப நல்ல ஆத்மா, ரொம்ப அஃபெக்ஷன் பர்சன், எல்லாரோடையும் ரொம்ப ஆசையாக இருக்கும். எங்களோட 3 daughters தவிர அவரோட மருமகன்லாம் ரொம்ப உயிர் அவருக்கு. யாராவது சென்னையிலேருக்கு வரான்னு சொன்னால் சந்துரு அண்ணாவாக இருக்கட்டும், முரளி மாமாவாக இருக்கட்டும், முரளி அண்ணாவாக இருக்கட்டும், லல்லிகாதி தக்காளி ஸோ எக்ஸைட்டட். அதுக்கு முன்னாடி நாள் ரொம்ப ஸ்மைலிங்காக இருக்கும், எக்ஸைட்டடாக இருக்கும், அவ்வளோ ஈகர்லியாக இல் வெயிட்டிங். ஜெயா அத்தை, சீதா அத்தை 2 பேர் சிஸ்டர்ஸோட ரொம்ப உயிராக இருப்பார் எங்கள் அப்பா. அதனால தான் எங்கள் ஃபேமிலி இந்த ஃபுல் வைத்தியநாதர் ஃபேமிலி இஸ் ஃபுல் பாண்டிங்காக இருக்கார். ஒரு நல்ல அஃபெக்ஷன் பர்சன். சில இன்ஸ்டன்ஸ் எங்கள் அப்பாவோட இருந்த நாட்களை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த வீடியோவில் எவ்வளோ மெமரிஸ் இருக்கும் அதுலேருந்து ஐ குட் ஷேர் ஃபியூ இன்ஸ்டன்ஸ். நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கச்சே 10 years இருக்கச்சே எனக்கு இந்த ரொம்ப இந்த ஸ்மால் ஷாப்பில் இந்த ரெட் சிக்கி கிடைக்கும். ரொம்ப ஐ லைக் தட். இட்ஸ் மை ஃபேவரட். நானும் என் ஃப்ரெண்டும் எவ்ரி டைம் ஏதாவது பைசா கிடச்சா அதை போய் வாங்கி வந்து சாப்பிடுவேன். அப்போ தெரியாமல் நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப டெஸ்பரேட்டாக அந்த ரெட் சிக்கி சாப்பிடணுன்ட்டு எங்கள் அப்பா பேக்கெட்லேருந்து 10 rupees தெரியாமல் எடுத்துன்னு போயிட்டு நிறைய ஃபுல்லாக ரெட் சிக்கி எடுத்துன்னு வந்து நானும் என் ஃப்ரெண்டும் டெரஸ், அப்போ 800 quartersல இருந்தோம், டெரஸ் கீழே இருக்காங்க, அதை சாப்பிட்டுட்டே இருந்தோங்க. அப்போ மோகன் அண்ணா அந்த சைடு வந்து மோகன் அண்ணா எங்களோட தான் இருந்தா. அப்போ இந்த பாசங்கிட்ட என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு என்ன எடுத்துன்னு போய் மாமா இவன் உங்கள் ஃபஸ்ட்லேருந்து பைசா எடுத்துன்னு போய் இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க. எங்கள் அப்பா ஒன்றுமே சொல்லலை. வேண்டாக்கண்ணா சாப்பிடாத, அதெல்லாம் உடம்பு ஒத்துக்காத, ஏதாவது வேணும்னா கேளு, அப்படி எடுத்துன்னு போகக்கூடாது, அப்பாவை கேட்காம எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு சொன்னேன். ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கா என்ன, எஸ்பெஷலி என்னையும் பார்த்துக்கா ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கா எல்லா விஷயத்துலையும். எதுவுமே குறைய வைக்கல எங்கள் அப்பா. எவ்வளோ ஃபினான்ஷியல் இது இருந்தாலும் ப்ராப்ளம் இருந்தாலும் நல்ல ஒரு. Hi everyone. First of all, happy birthday, Tata. Happy birthday, Tata. So, firstly, let us say that you are the coolest Tata ever, and as a girl, the most handsome man I have seen first. In the sense, what a jawline, what a nose, like the sharp, chiseled jawline and the nose, and like most handsome. Even at 60, 70, you looked amazing. You looked super smart, and the goggles. I mean, I know it was for just some eye issue, but it hardly looked like that. It actually added to your cool quotient. You looked really smart in that. And today I always wish or hope that I got some of the genes, because I would love to look that smart at your age. Exactly. Or whenever, yeah. Exactly. ஒரு few words about Amma. Amma is very, very lucky to have a husband like Appa. Appa is very protective about her, and she is very good in singing and hospitality. And அம்மா கிட்ட தான் நான் பாட்டே கற்றுனேன். என்னோட ஃபஸ்ட்டு வர்ணம் ஆனோடனே எனக்கு கொஞ்சம் படிப்பில் இதாகிடுது. அம்மா படிப்பில் கொஞ்சம் நிறையா ஆகிடுறதுனால அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு வந்ததில் பாட்டு நின்று போயிடுது. அம்மா நான் யார் வந்தாலும் ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப முகம் சுளிக்காமல் நல்லா ஷீ வில் ஹோஸ்ட். ஷீ இஸ் அ வெரி குட் ஹோஸ்ட். அண்டு அம்மாவோட ஸ்ரீ ரங்கபுர விஹார கீர்த்தனம் பாடினான்னா அப்படியே இப்போ கூட இன்னைக்கு கூட அந்த பாட்டு கேட்டால் எனக்கு கண்ணீர் வந்துடும். ஆனால் அம்மா வந்து லாஸ்ட் டேஸில் கஷ்டப்படாமல் தூக்கத்துலேயே போனது
அம்மாவோட ஒரு நல்ல கதி கிடச்சிது அம்மாவுக்கு. Coming to Appa. As I told you all, Appa avaru Sagaptam. Vaidyanatha Tata, he lost all the property and almost ரோடுக்கு வந்துட்டான் தாத்தா. அப்போ சொன்னாராம், நீ ஆச்சி, அப்பாவை வந்து ராஜம் ஆச்சின்னு 2 பேரில் கூப்பிடுவா செல்லம்மா. ஆச்சி நீ வந்து போய் என் மேலே கேஸ் போடுறா, எங்கள் அப்பா ஒரு வேக பாண்ட் அது இதுன்னு சொல்லி கேஸ் போட்டேன்னா நமக்கு எல்லா சொத்தும் கிடச்சிரும்னு. எங்கள் அப்பாவோட ஆன்சர் அதுக்கு என்னென்னா, போப்பா உன்னோட பேரை நான் பத்நாம் பண்ணி உன் கேரக்டர் நான் வந்து இழிவுபடுத்தி வர சொத்து எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு. அப்பா என்றைக்குமே சொத்தை பெருசாகவே நினச்சதில்லை. வெரி அஃபெக்ஷனேட் பர்சன் அப்பா. அண்டு எல்லாருக்கும் எல்லாம் நல்லது பண்ணணும் எப்போவுமே அப்பாவுக்கு. அப்பா பணத்தை பெருசாகவே நினச்சதில்லை எப்போவுமே. அண்ட் நான் டாட்டராக இருக்கிறதால எப்போவும் நான் அவர் பின்னாடியே சுற்றுவேன். எல்லா கல்யாணத்துக்கும் என்ன அழைச்சின்னு போவார். எல்லாரும் ஆச்சி 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 பொண்ணா ஆச்சி பொண்ணான்னு கேட்கச்சே பெருமையாக இருக்கும் அப்பா. ஈவன் அஃபிஷியல் லைஃப் ரொம்ப நல்லா இருந்தது அப்பாவோடது. வி ஹேட் அ ஜீப். சிட்டிக்கு போனோன்னா வி லிவ்ட் இன் எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் குவார்ட்டர்ஸ். பெரிய வீடு தான். அப்பாவோட பெருமை அப்போ எங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரியல. அப்பா ஜீப் வரும் அண்ட் எல்லாம் ரொம்ப லாயல் டிரைவர் ரங்கசாமின்னு. அப்புறம் அப்பாவோட அசிஸ்டன்ஸ் எல்லாம். அண்ட் ஹீ ரிட்டையர்ட் அஸ் டிவிஷனல் இன்ஜினியர் ஃப்ரம் எண்ணூர் தெர்மல் பவர் ஸ்டேஷன். அவர் வந்து நைட் ஷிஃப்ட்ஸ் நிறைய இருக்கும் அப்பாவுக்கு, பட் வேலையில் கிங். அண்ட் எங்கள் அப்பாவோட சீஃப் இன்ஜினியர் மிஸ்டர் சப்தரிஷின்னு அவர் சொன்னார், மிஸ்டர் கணபதி நிறைய ஃபாரின் சான்ஸ் இருக்குது, why don't you go and earn some money and come அப்படின்னார். எங்கள் அப்பா சொன்னார் அதுக்கு, சார் ஒய்ஃபு 3 பொன் குழந்தைங்கள விட்டுட்டு நான் ஃபாரின் சான்ஸ் ஃபாரினுக்கெல்லாம் போக முடியாது சார், என்னால் முடியாதுன்னு. பா தாயுமானவர் இல்லையா, எங்களுக்குன்னே இருந்தார் அவர். எங்களுக்குன்னே எங்களோடையே இருந்தார். அண்டு இப்போ கூட அப்பா சொல்லுவா, நெய் ரோஸ்ட் பண்ணி போடுவார் எங்களுக்கெலாம். இப்போ கூட பண்ணுறச்சு எனக்கு அவர் ஞாபகம் வரும். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவா, ராதிகாவுக்கு அப்பானாலே அழுக வந்துடும் அப்படின்பா. அது என்னமோ தெரியல, அவ்வளோ இமோஷ்னலி அட்டாச் டு அப்பா. அப்பா இருக்கிறச்சே தெரியாது எல்லாம். அதான். அப்புறம் அப்பா வந்து ஆர்டிஸ்டிக்காக அந்த மேங்கோவை கட் பண்ணி ஸ்பூன் போட்டு கொடுப்பார் நடுவில். அந்த மாதிரிலாம் நிறைய எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கார் அப்பா. அப்புறம் என்னென்னா, ஒரு வாட்டி தீபாவளி பர்ஷனம் பண்ணுறேன்ட்டு நான் காலில் எண்ணெய் கொட்டின்ட்டேன். சோமாசி பண்ணிடுச்சு. அப்பா ஆஃபீஸில் வரத்துக்குள்ளே பண்ணலான்ட்டு. அந்த இன்சிடெண்ட் என்னால் மறக்க முடியாது. அப்படியே என்னை கையில் தூக்கின்னு போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு டைம் காலேஜ் அப்போ தான் ஃபஸ்ட்டு சாரி வாங்கி கொடுத்துருந்துருக்கார் தீபாவளிக்கு. அப்படி பாவம் துடிச்சு போயிட்டார். அந்த இன்சிடெண்ட் இன்னும் கூட பசுமையாக எனக்கு நினைவில் இருக்குது. அப்புறம் அப்பா ஆனால் சித்தப்பா இறந்து போனப்புறம் ரொம்பவே உடஞ்சி போயிட்டார். அவரை தீபாவளி சமயத்தில் சித்தப்பா இறந்து போனார். அக்டோபர் 25 நினைக்கிறேன். அதனால் அப்பத்துலேருந்து தம்பிக்கோசரம் தீபாவளி கொண்டாடுறதே நிறுத்திட்டார். புதுசே போட்டுக்க மாட்டார். நாங்கள் எப்போவானும் கம்பல் பண்ணால் சாயந்தரமாக ஹீல் வேர் நியூட் ஷர்ட். அது கூட என்ன ஒயிட் கலர் ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு. ஒயிட் ஷர்ட் தான் எப்போவும் போட்டுப்பார். அண்ட் வெரி சிம்பிள் பர்சன். அண்டு ஜெயா அத்தை சீதா அத்தை 2 பில்லர்ஸ் இருந்த சிஸ்டர்ஸ் இருந்ததால் ஹீ சக்ஸஸ்ஃபுல்லி பெர்ஃபார்ம்டு 3 daughters வெட்டிங் ரொம்ப கிராண்டாக நடத்தி அவளோட ஹெல்ப்பு, நெவ்யூஸ் நீசஸோட ஹெல்ப்னால ஹீ கம்ப்ளீட்டட் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அண்டு அப்பா வந்து 2 லேண்ட் இருந்தது அம்பத்தூரில் வேளச்சேரியில். ஒரு கல்யாணத்தப்பவும் வித்தார். 2 கல்யாணத்தப்போ தங்கைகளோட பத்மாரேவாவோட கல்யாணத்தப்போ விற்றப்போ வந்த பைசாவில் 2500 rupees டு ஜெயாத்தை, 2500 rupees டு சீதாத்தை. அப்புறம் இன்னொரு வாட்டி வந்து ஐ திங்க் 5000 rupees டு சந்துரு, 5000 rupees டு மோகன் கொடுத்தார்.
அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இல்லடி பித்ராஜித சொத்து பொண்களுக்கும் போனோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் என்கிட்ட சொன்னார். அப்புறம் அதே மாதிரி தங்கிட்ட வளர்ந்த பசங்களை தன் பசங்களாகவே நினச்சி அவளுக்கு 2 பேருக்கும் கொடுத்தது. அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்பா கிட்ட. அப்பா பைசாவை மதித்து பெரிய விஷயமாகவே நினச்சதில்லை. மோகன் ஒரு ஹெல்ப்பர் வருவான் குளிப்பாட்டுறதுக்கு, கொஞ்சம் மசாஜ் பண்ணுறதுக்கெல்லாம். அப்பாவுக்கு ரொமட்டாய்டு வந்துடுது. ரொமட்டாய்டு வந்ததுல கொஞ்சம் கை விரல் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாயிடுது இது மூமெண்ட்ஸ். அவனுக்கு மினிமம் பாக்கெட்லேருந்து 100 ரூபா தான் கொடுப்பார். அத்தனை தாராள மனசு. அண்ட் எல்லாரையும் யார் வந்தாலும் அவளை ஹோட்டலுக்கு அழிச்சின்னு போகிறது அந்த மாதிரி. அண்டு மணி சித்தப்பா வருவார், அதாவது மணி அத்திமேர் வந்தால் ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வா ஆஃபீஸ்லேருந்து வரச்சேன்னார். வீட்டு மாப்பிள்ளை பாயசம் வச்சு சாப்பாடு போடு அப்படிம்பார். அந்த பந்தத்தையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார். மணி சித்தப்பாவோட அப்பா இறந்து போனப்போ கூட செல்லமையர் அவரால் வர முடியல பாம்பேலேருந்து. அப்போ தான் லாஸ்ட் ரைட்ஸ் பண்ணார். ஏன்னா வீட்டில் 2 மாப்பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பா இருந்ததால் அப்பா தான் என்னப்பா இவ்வளோ லேட்டாக வரேன்னாக்கா, இல்லடி ஐ ஹேட் டு டூ த லாஸ்ட் ரைட்ஸு, அவரால் வர முடியலன்னார். அந்த அளவுக்கு அப்பா 3 தவசம் பண்ணுவாள். அவரோட பெரியமாக்கு, அவரோட அப்பாவுக்கு, அவரோட அஃப்கோர்ஸ் நம்ம மீனு பாட்டி வைத்தியநாத் தாத்தா, அப்புறம் இன்னொரு பெரியமாக்கு பண்ணி, அப்புறம் அம்மாதும் ஆயிடுத்து அம்மாதும் பண்ணுவார். வேணு வாத்தியார் 70 வயசுக்கு மேலே கொஞ்சம் கீழே உட்கார்றது ப்ராப்ளம் ஆச்சு இல்லையா. ஸோ வேணு வாத்தியார் கூட பரவாயில்ல சார் மேலே உட்காந்துக்கோங்க அப்படின்னாக்கா ஸ்தானம் தப்பாயிடும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பலகால உட்காந்துப்பேன் கீழே. பலகால உட்காந்து ஆனப்புறமா நாங்கள் பிடிச்சி எழுப்பி விடுவோம். அந்த அளவுக்கு அப்பாவை பார்த்தா தெரியாது இவ்வளோ பட்டிம்பு இருக்கான்னுட்டு, அவ்வளோ ஃபாலோ பண்ணுவாள். He was very affectionate towards his siblings, especially towards his 2 sisters, and he did more than everything for them, stretching him beyond his capacity, many times at the cost of his own interests. He was indeed very selfless in this respect. I was there with him, and I had seen this and experienced it myself. He was very fond of his 3 daughters. He was particularly very much supporting and encouraging Paddu. He used to be very proud of her proficiency and command over English, and encouraged her to learn French, guitar and whatnot, and to hone her oratory skills. அப்பாவுக்கு 3 C's he likes: coffee, cricket and cigarette. Coffee and cigarette because of his job, night shifts, அதனால கொஞ்சம் முழிச்சுட்டு இருக்கணும். மார்னிங் தான் வருவா, ராத்திரி பூரா ஆஃபீஸில் இருக்க வேண்டியிருக்கோம். ஸோ ட்ரிப் ஆச்சுன்னா கூப்பிடுவா. அதனால he got used to that. அண்ட் கிரிக்கெட் லவர். அது சொல்கிறதுக்கு முன்னாடி அப்பா எங்களோட அப்பா இஸ் அ கிரிக்கெட் லவர். அப்பாவோட நான் கூட சிதம்பரம் ஸ்டேடியமுக்கு போயிருக்கேன் மேட்ச் பார்க்குறதுக்கு. லைவ் மேட்ச் பார்ப்போம். எல்லாருக்கும் இடம் பிடிச்சி வைப்பா. கசின்ஸ் எல்லாம் ரொம்ப ஆசையாக பாப்பா. எங்காவது வீட்டில் பொங்கல்னா கிரிக்கெட் மேட்ச் தான். நாங்கள் இல்லாமல் வி காட் இன்ட்ரெஸ்டட் இன் கிரிக்கெட். நான் இப்போ கூட இன்னைக்கு கூட ஐபிஎல் மேட்ச் பார்க்குறேன்னா அது அப்பாவால் தான். அண்ட் ராகவ் ரொம்ப பெட்டு பேரம். அவனோட கிரிக்கெட் நாலேஜே because of Appa only. His next love was cricket. He never used to miss any test match taking place in Chennai. Chennai test matches used to be around Pongal time. He will always purchase 3 season tickets, one for him, one for Chupani Mama, who used to come all the way from Sirpur Kagasnagar for watching the match, and the other one for me. Mama's office assistants used to spend the whole night occupying the early positions in the queue of the stadium. Myself and Achi Mama will go and relieve them early in the morning by 6 o'clock with bedspreads in our hands. When the gates open by 9 o'clock, I used to rush to reserve our place in the top row
in a convenient location by spreading the bedspreads for about 10 people to sit, which will include Mama's close friends. Chupani Mama used to come by around 9:30 a.m. with carrier containing breakfast and lunch for 3 of us plus some 2 more people to share. We used to have lots of fun watching the match in the stadium live in the stands, all full of excitement. எங்கள் அப்பாவுக்கு கிரிக்கெட் மேட்ச்னால் ஒரு பெரிய ஒரு ஒரு க்ரேஸ் ஐ ஷுட் சே. இஸ் ஸோ பேஷனேட் அபவுட் கிரிக்கெட். Instantly my both my son cricket players have become cricket players. நிறைய இன்ஸ்டன்ட்டில் கிரிக்கெட் மேட்ச் நான் கூட கோச்சின்னு இருக்கேன் அப்பாவை நிறைய வாட்டி. அப்பா என்னப்பா இது எப்போத்தாலும் கிரிக்கெட் டிவியுள்ளேயே போய்டுறேன் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் ஆனாலும் விட மாட்டேன், ஒன் டே இன்டர்நேஷ்னல் விட மாட்டேன், எல்லா மேட்சும் பார்த்தே ஆகணும் அப்பா கம்பல்சரியாக. அப்போல்லாம் ஒரு சின்ன டிவி தான் இருக்கும், அதுலேயும் இன்ட்ரெஸ்டடாக பாப்பா. சுவாமியை வேண்டிப்பா பார்க்கறதுக்கு முன்னாடி குளிச்சு எல்லாம் முடிச்சு உட்காந்துப்பா, சுவாமியை வேண்டிப்பா இந்தியா மேட்ச் வின் பண்ணணுன்ட்டு. நான் கூட சொல்லியிருக்கேன் அப்பா எதுக்கு தான் சுவாமியை வேண்டிக்கிறது இல்லையான்னு கூட சொல்லியிருக்கேன். அதே நான் என் பையன் மேட்ச் விளையாடிச்சே சுவாமியை வேண்டிட்டு இருக்கேன், விக்கெட் வரணும்ட்டு. நல்ல பர்சன். என் ஃப்ரெண்ட்ஸோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப நல்லா மூவ் பண்ணுவாங்க அப்பா ஃப்ரீயாக. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வசந்தி இருந்தா, அப்பாவோட சண்டே வந்துடுவான் மேட்ச்சை டிஸ்கஸ் பண்ணேன். ஒரு கபில் தேவ் ஃபேவரெட்டு, 2 பேரும் கபில் தேவ் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கா. அவங்க டிஸ்கஸ் ஏதாவது கொண்டு வருவா அப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு. ஸோ ஒன்று கொண்டு போய் மேட்ச் பற்றி பேச தெரியாது, நான் அப்பாவோட தான் பேசுவேன், அங்கிளோட தான் பேசுவேன் அப்படின்னு. 2 பேரும் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பா. ஒரு நாள் வசந்தி வரலன்னா ஏமா வசந்தி வரலையா இன்னைக்கு அப்படின்னா, இல்லைப்பா பிஸியாக இருக்கா படிச்சுட்டு இருக்கா எக்ஸாம் வருதுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சன். இன்னைக்கு ஆஃப்டர் அதே இன்சிடெண்ட்டாக ரோஷன் ஸ்டேட்டில் அவன் பேர் செலக்ட் ஆகிருக்கான்னு சொன்னோன்னே கிரிக்கெட் பிளேயரை அப்போ அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்பாவை கொண்டு போய் கூட்டின்னு போய் கிரவுண்டில் போய் அவன் ரோஷன் விளையாடுறதை காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. And regarding his cricket love, Chandru has told some of the best events. I'll say some of the events is he has taken me inside the pavilion, that is basically the Chepak topmost place where you find lot of actors, actress, everything. He has given me EB pass. Say EB, the electricity board people has given a special pass for attending the various issues of the electricity board inside the stadium. He got that pass to me and I was actually holding that pass on my neck, and I went around. I saw in fact the actor Cho during this one of the India-England match where Durrani made a century. So I still remember that. He was a very happy-go-lucky man. He was a very talented artist too, and he had created many true-to-life oil paintings. He had a very imaginative and innovative mind and had painted his own beautiful painting of his life partner in his mind. It was not easy for him to accept any girl proposed to him who were no way near his dream girl. At last, he found his dream girl in Maithili Manni, who was indeed very beautiful and charming. His marriage went off in a grand manner, which is still fresh in my memories. Well attended by all his friends, colleagues and relatives, including the chairman of the electricity board, Mr. Appadurai Mudaliyar, who used to hold him in very high esteem for his laudable work performance officially. His personal life was full of miseries and challenges. He faced them all with courage and fortitude and lived through happily, deriving satisfaction from his very illustrious professional life.
I have never seen him worrying about anything in his life. He had always sported a very positive and optimistic attitude throughout his life and never left any stone unturned in doing what he had to do himself. Thermal power station operation was indeed his first love. Throughout his life, he dedicated himself to his job in the thermal power station operations and earned the credibility as the boiler expert. He never used to skip attending to the calls of his job, may it be any time of the day or night. An office jeep will come and he will be out of the home in the next few minutes. When he returns, he will come with all his dress and body totally soiled with black coal dust, oil and grease, very typical of a boiler engineer. If the downtime of the thermal power stations in vicinity of Chennai, wherever he worked, were very minimum, I will say without any exaggeration that it is indeed due to the expertise of Mr. T.V. Ganapathy only. He had worked with many foreign power station officials and I have heard them praising his expertise on the boiler operations. Achimama was an epitome of love and sacrifice. He had exhibited greatest respect towards his parents and did his duty to them both in an exemplary manner. He took very good care of Maithili Mani and nursed her like a child after her fire accident. He gave her such a dignity and care throughout her life, and Mani was indeed a greatly blessed soul to get Achimama as her husband or life partner. அப்புறம் நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறச்சே ஸ்கூலில் எலக்யூஷன் காம்படிஷன் இங்கிலீஷ். நான் தமிழ் மீடியமில் தான் படித்தேன். ஸோ கொஞ்சம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயம். பட் அப்பா விடலை. இல்லை யூ ஹாவ் டு பார்ட்டிசிபேட், டோன்ட் வரி அபவுட் த எண்ட் ரிசல்ட்டு, பார்ட்டிசிபேஷன் இட் செல்ஃப் இஸ் கிரேட்னு சொல்லிட்டு எனக்கு இங்கிலீஷில் ஸ்பீச் எழுதி கொடுத்தாரு. ஸோ ஐ காட் செகண்ட் ப்ரைஸ். ஸோ சர்ப்ரைஸ்டு. ஆஹா, நம்மளால் இங்கிலீஷில் பேச முடியும் எலக்யூஷன் காம்படிஷன்லன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. அந்த மாதிரி தான் எங்கள் 3 பேரையும் எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணார். பத்மா லேர்ன்ட் ஃப்ரெஞ்ச், பத்மா லேர்ன்ட் கிட்டார், அண்ட் ஹீ என்கரேஜ் ஹர் டு கோ டு அலியன்ஸ் ஃப்ரான்சஸ் மார்னிங். அப்புறம் நானும் ஹிந்தி கற்றுண்டேன் ஸ்டாப் கேப்பில் ஆஃப்டர் கிராஜுவேஷன். எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கணும், எல்லோரையும் நல்லா படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் அப்பாவுக்கு ரொம்ப இருந்தது. அப்பா என்ன அந்த மாதிரி எனக்கு இப்போல்லாம் நான் பிஎன்பியில் வந்து யார் ரிட்டையர் ஆனாலும் ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அபவுட் த பர்சன் ஹூ இஸ் ரிட்டையரிங். ஸோ நாங்கள் வேறு பிரான்ச்சுக்கு போய் அவள் எங்கே ரிட்டையர் ஆகிறாலோ அங்கே போய் பேசுவோம். பேசச்சே நான் போய் பேசுவேன், ராதிகா அப்படின்பா எல்லாரும். ஸோ நான் போய் பேசுவேன். ஐ டெவலப் தட் ஸ்கில் அண்ட் தட் ஸ்கில் இஸ் பிகாஸ் ஆஃப் மை ஃபாதர். அண்டு ஒரு வாட்டி என்னாச்சு, நான் பேசி முடிச்சப்பறம் மிஸ்டர் ராமகிருஷ்ணான்னு ஒரு ஆஃபீஸர் வந்தார். நீங்கள் பேசிட்டேலா அப்படின்னு வந்து கேட்குறாரு. మీరు మాట్లాడేశారా, మీరు మాట్లాడడం వినడానికే వచ్చాను, நீங்கள் பேசுகிறத கேட்கணுன்னு தான் வந்தேன் நான், ஐயோ நீங்கள் பேசிட்டிங்களா அப்படின்பார். அப்படின்னு சொன்னப்போ ரொம்பவே பெருமையாக இருந்தது. ஆஹா, நம்ம பேச்சை கேட்குறதுக்கு கூட வரால, அவ்வளோ தூரத்துலேருந்து வேறு பிரான்ச்லேருந்து வரதுக்கு லேட் ஆகிடுது நேச்சுரலி. அதான் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு எனக்கு. அவர் சொன்னதை அப்போ நினச்சினேன் நான், அப்பா கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டால் தானே நம்ம இன்றைக்கி ரிட்டைர்மெண்ட் பார்ட்டியில் பேசுகிறோம், எல்லா ரிட்டைர்மெண்ட் பார்ட்டிலையும் பேசுறதுக்கு தைரியம் வந்ததுன்னு நினச்சிப்பேன். உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தார், உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தார், உயரிய பெரியோருடன் ஒன்றென கூட்டி வைத்தார், உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தார், உயரிய பெரியோருடன் ஒன்றென கூட்டி வைத்தார்.
Yes, it was his good offices that had put me in the galaxy of engineers. I owe my engineering degree to him. I still remember how his eyes were moist when I could see for the first time when he boarded the train at Coimbatore station after comfortably admitting me in CIT and settling me in the hostel. He said, "உன்னை எங்கேயோ அனாதையா விட்டுட்டு போற மாதிரி இருக்குடா, மனசே கேட்கல." His eyes were really moist, which I saw for the first time in my life on Achimama. And he said, "Anyway, I know you are in a safe place and I am confident that you will do well and make me feel proud of you." நல்ல சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்ட் சிலபஸ் தான் படித்தோம். சிபிஎஸ்சி நல்ல குட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் படித்தோம். சென்ட் ஜான்ஸ் மாண்டவலி வெரி குட் ஸ்கூல் இன் தோஸ் டேஸ். சிபிஎஸ்சி சிலபஸில் தான் படித்தோம். வெரி என்கரேஜிங் பர்சன். நான் குவார்ட்டர்ஸில் இருக்கச்சு, இன்னொரு குவார்ட்டர்ஸில் இருக்கச்சு யாரும் ஃப்ரெண்டு வீணா கிளாஸ் போனேன்னு, அப்பா எனக்கு வீணா கிளாஸ் போகணும் போல இருக்குது, கற்றுக்கணும் போல இருக்குது வீணானா, அப்பா பரவாயில்ல ஜாயின் பண்ணுமா, டீட்டெயில்ஸ் கேட்டுன்னு வா என்ன எப்போ என்னட்டு ஜாயின் பண்ணி வச்சாரு வீணா கிளாஸ். ப்ராக்டிஸ் பண்ண வீணை வேணும்னு சொல்கிறாப்பா டீச்சர்னா, நெக்ஸ்ட் வீக் வீணை வந்துடுது. எங்கள் அப்பா என்ன ஒன்றுமே கேட்கல, நீ என்ன கச்சேரியா பண்ண போகிற, ப்ராக்டிஸ் பண்ணு, அது வீணை என்ன கற்றுன்னு என்ன பண்ண போகிற, நீ ப்ராக்டிஸ் பண்ணுறியா, கிளாஸ் போகிறியா, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே கேட்கல. படிப்பு கூட நான் சுமாராக தான் படித்தேன், ரொம்ப ஒன்றும் ஜாஸ்தி ஐ வாஸ் நாட் அ பிரைட் ஸ்டூடெண்ட் எல்லாம் இல்லை. படிக்கணும் நல்லா படிமான்னு தான் சொல்லுவாள். அக்கா மாதிரி பேங்க் ஃபஸ்ட்டு பிகாமில் அக்கா மாதிரி பேங்க் எக்ஸாம் எழுதுமா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுது, சென்ட்ரல் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சா உனக்கு செட்டில் ஆகிடும் உன் லைஃபு, உனக்கு ஈஸியாக இருக்கும் உனக்கு கல்யாணம் ஆன அப்புறம் கூட. அப்படி தான் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கா. அக்கா பாரு பேங்க் ஜாப் கிடச்சி செட்டில் ஆகிட்டா, அந்த மாதிரி நீயும் எழுதுமா, நீ ஏன் படிக்கல, நீ ஏன் மார்க் குறைஞ்சிருக்குன்னு எனக்கு எதுவுமே சொல்லவே மாட்டான். such a encouraging person is. பத்துக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கா, நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்கா. எதுக்குமே நோ சொன்னதில்லை எங்கள் அப்பா, எங்கள் டாட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு இது. அப்புறம் நான் கேகே நகர் வந்தப்புறம், அப்பா ரிட்டையர் ஆனப்புறம் நான் கேகே நகர் வந்தாச்சு. கேகே நகர் வச்சு அப்பா வந்து பாரதிதாசன் காலேஜில் என்னோட 2 years ஆஃப் பிகாம் லைஃப், ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வாஸ் அ பெஸ்ட் பீரியட் ஷுட் சே. நான் அப்பா அம்மா அந்த சின்ன ஒரு வீட்டில் பாரதிதாசன் காலேஜில் நாங்கள் 3 பேர் இருந்தோம். அப்பா வந்து ரொம்ப எனக்கு அப்போ பண்ண சர்வீஸ். அந்த டைமில் ஈவினிங் காலேஜ் கிடச்சிது பிகாம் எனக்கு. அப்போ நான் காத்தால இன்ஸ்டியூட்டுக்கு போகணும் 6:30க்கு. அப்பா டைம் பார்த்துட்டே இருப்பா எங்கே, பிகாஸ் நான் மார்னிங் தூங்கிடுவேன், எழுந்துக்க மாட்டேன் டக்குன்னு, எழுப்பிகிட்டே இருப்பா. அப்பா எழுந்துருமாக்கா அக்கண்ணா, எழுந்துருமாக்கண்ணா, லேட் ஆகிடும் இன்ஸ்டியூட்டுக்கு, எழுந்துருந்துட்டு எழுப்பி என்ன காஃபி கலந்து கொடுத்து என்னை அனுப்புவா. நான் வரத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வைப்பா, உப்மாவை கூட ரெடி பண்ணி ஏதாவது பண்ணி ரெடி பண்ணி வைப்பா. அந்த 60 ஆஃப்டர் 60 ஆல்சோ யூஸ் டு பி உப்மாவை கூட அது ஒரு மாதிரி கப்பாக பண்ணி வைப்பா. எனக்கு ஒரு கப்பில் பண்ணி அந்த உப்மா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு மத்தியானம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, காலேஜ் போகிறதுக்கு என்ன முடியுமோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதோ பண்ணிப்போம் சமையல். ஒரு ரைஸோ ஏதோ வச்சுட்டு ஒரு கறி மாதிரி பண்ணிட்டு சாப்பிட்டு நான் காலேஜ் போய்ட்டு ஈவினிங் வருவேன். வேறு என்ன இன்னும் சொல்கிறது, அப்பாவை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் இன்றைக்கி பூரா அப்பாவை பற்றி. ஒரே ஒரு எனக்கு என் சரூர் நகரில் இருக்கச்சு I was affected by urinary infection. I had to take some injections, ஒரு கோர்ஸ். ஸோ நான் வந்து அந்த டாக்டர்கிட்ட எவ்ரிடே போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுன்னு வரணும். அப்போது இன்ஜெக்ஷன் போட்டப்போ எனக்கு அப்பா அப்படின்னு தான் வரும், அம்மான்னு வராது. அவர் டாக்டர் சொல்கிறார் தெலுங்குல, எல்லாரும் మీరేంటండి அப்பா అంటున్నారు అందరూ அம்மா అంటారే அப்படிம்பார். அப்போ தான் நானே ரியலைஸ் பண்ணேன், ஓஹோ நமக்கு அப்பா தான் ஃபஸ்ட்டு வருது எல்லாத்துலேயும்ன்ட்டு. அதான் தாயுமானவர் தான் நினச்சிக்கிறோம் எல்லாத்துக்கும். அப்பாவுக்கு எல்லாரும் வேணும், சர்வஜனா சுகினோ பவந்து அப்படின்பா. அதனால்
தோட்டிலேருந்து தொண்டமான் வரைக்கும் எல்லாருக்கும் வேணும். அப்பா வந்து எதையும் எதிர்பார்க்காம அன்கண்டிஷனல் லவ் ஹி ஸ்ப்ரெட்ஸ் டு ஆல். எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்று அறியேன் பராபரமே அப்படிங்கிற மாதிரி அப்பாவுக்கு he spreads love and affection. அண்ட் அதில் எங்களுக்கு 50% ஆனும் வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் அப்பாவை பார்த்தா பயசாவே தெரியாது. ஆனால் அப்பா டிட் வைத்தீஸ்வர சுவாமி குல தெய்வத்துக்கு சமாராதனை எவ்ரி இயர் ஹி யூஸ் டு கோ டு வைத்தீஸ்வரன் கோவில் போவார். 5 அர்ச்சனை பண்ணுவார். மெட்டிகுலஸாக இருந்தார். ஸோ அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னுட்டு நான் வேண்டிக்கிறேன். எங்கே இருந்தாலும் அப்பா நம்ம எல்லாரையும் பிளெஸ் பண்ணுவா. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்பாவை பற்றி பேச ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மோகன்லால் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் லிஸ்னிங் டு மீ. தேங்க்யூ. Today is Achi Mama's Piranda Naal. I pay my pranams to him with gratitude. I am greatly indebted to him and I cannot repay what I owe to him even if I take a couple of more rebirths. ஆச்சி மாமாவுக்காக என் நெஞ்சில் ஓர் ஆலயம் எப்பவும் உண்டு. அது ஒருவர் வாழும் ஆலயம், உருவமில்லா ஆலயம், நிலைத்து வாழும் ஆலயம், நெஞ்சில் ஓர் ஆலயம், நினைத்து வாழும் ஆலயம், நெஞ்சில் ஓர் ஆலயம். கருணை தெய்வம் கைகள் கொண்டு அனைத்து தாவும் ஆலயம், காலமெல்லாம் திறந்து காணும் கதவில்லாத ஆலயம், பாசம் என்னும் மலர்களாலே பூஜை செய்யும் ஆலயம், தியாகம் என்னும் திரியினாலே தீபம் ஏற்றும் ஆலயம், தீபம் ஏற்றும் ஆலயம், ஒருவர் வாழும் ஆலயம், உருவமில்லா ஆலயம், நிலைத்து வாழும் ஆலயம், நெஞ்சில் ஓர் ஆலயம். Thank you. Being the first grandchild of yours, I think I have probably spent the maximum number of years with you. I mean, quantity-wise. But I was the first son in this side of the family, the male child rather. Yeah. So even though she was the first grandchild, quality-wise, I've always been the favorite and the most pampered one on this side of the family, definitely by Tata. Yeah, and I used to get so jealous because no matter Rarav can do no wrong. Like, you know, if there is anything goes wrong, Ritika, nee avan porandadi muttu avanu panna maata nee da poi panne nee poi panne. And even if it was his mistake, it was always like, you know, Ritika, nee poi paaru, nee seriya pannu. Like, Rarav can be never wrong. And my memory of Tata is usually when I used to come back from school and I never used to even get out of my uniform. I would just come and like sit and chit chat with him. He would have been watching some TV or something, or some cricket match or something, and I would come in from school and then he would just sit there and he used to tell me some stories, and you know, so I remember these his olden day stories, like as to how his friends used to call him Gunpats and not Ganapati. He was always cool even then, you know. His friends used to call him Gunpats, and how about his Ennur days and his power station stories and funny thing that you mentioned Ennur, because I always remember whenever we traveled to Chennai by train,
Amma always showed us, that I think the Yeah. station comes couple of stops before Chennai, and she always showed us the tall chimneys with smoke coming out of the power plant, and Yeah. like the colony Yeah. Tata angada velasirinda. And even today, I definitely would love to see The colony where the they stayed. colony, and also even if I travel by train to Chennai, I definitely will remember that for sure to take it a point to say, oh, Chennai Varapoda, we have to check out for the Ennur power plant, Ennur because thermal power. Tata's connection to that place I know. definitely has a big. It's a memory. It's a memory while traveling to Chennai, basically. Yeah. Yeah. And not just Ennur, he used to also tell me stories about this. So one day it used to be about his Ennur, then another few days it used to be about this random stories about how there was this this lady who was like going to have bath, and then the king was coming, so everybody was like oh, the king is coming, and this lady wanted to she didn't know how to cover herself up, so she was wearing a pavada, and then she lifts her pavada and covers up her face because the king is coming, and then it used to be a joke, and we used to laugh about it. It used to be so he used to tell me such funny stories like this, like very weird stories, and even about many. I mean, like I'm unable to recollect now, but like these were some of the ones which I really vividly remember about him. He. Yeah, Go ahead, sir. So no, there was lots of times where, apart from these stories, I used to go out with him a lot, and for running any household errands or just to buy something and come, I used to just walk with him and give him company, help him cross the road. I was a kid myself, but I don't know if it was him helping me cross the road or the other way around, but I used to walk with him, take him to the saloon across the road, and he used to get his hair cut and his shaving or whatever, and I used to bring him back. And there was a kirana store next to the barber as well, and he used to buy these coffee bite chocolates. That was very much craze back then, I guess, and he used to buy this. Or Potlamari or Kavarla, he used to buy 50, 100. I don't know how costly that was back then, but for a big Potlam, he used to come and keep it in his bureau locker, and he used to give me some, I don't know. Every day, I think. I used to get probably 5 out of those 50, and Raghav used to get the remaining 40. And he used to keep all those safe for me, and he used to not give her a lot, and he used to reward me that way with those chocolates. I mean, not that he was being very biased or something like that, but he was Raghav was his favorite. Yeah. I mean, no doubt in that. And even when he, talking about the grooming part of it, he used to be so well groomed even when he was 65 something. Like I remember, I used to go along with him to the pension office, and that time he used to get ready properly, nalla or shirt ellam pottunde, pant pottunde, mast smart he used to look when he used to go to the pension office. It's like you look at him and really think that 65, 70 also he looks so cool. I mean, he used to look really smart, and he used to be so well groomed and shaving never skipped, and for any occasion. So I remember I used to be with him when he got in his older years, at least. I mean, see, probably seen him only in his older years, but I used to give him company for his oil massages because of his arthritis problem. I used to give him company for the oil massage when someone used to come home to give him a back massage or apply oil on his arms and all. And the reason I mention that is because, funny story, I used to also watch a lot of TV with him, and of course, cricket, the biggest craze. Today I follow so many sports and follow cricket so much only because of him, I'm pretty sure. And on my birthday also, he made sure that I had a bat and ball as a cake design. And I gave my first cricket coaching kit bat actually. ball cake. Yeah, and even when I started or played whatever cricket I did back in school, it was the first cricket coaching kit was gifted to me by him. And not just cricket, once I used to watch a lot of WWF back then. And I was watching it on his TV in this room only actually. And I remember he used to sit and watch with me. I don't know if he even understood or if he enjoyed watching it because of all the violence, but he used to just give me company and he used to high-five me with his cute hands. We used to have a very good time together actually. Yeah, I mean, when you're saying all this, I'm just wondering, he must be so proud now of, Roshan Rohit and then them being so amazingly doing so well in cricket. Yeah. And then I wonder how he would react if he knows that Raghav's wedding is actually being set. Imagine, I mean, he would be happiest, in Peronoda Kalyana set. I'm pretty sure, yeah. Yeah, he would have been crazily happy. I mean, probably he still is, we just don't know. Yeah, because I remember also I was so much favorite to him, I shouldn't say it, but that That's okay. yeah,
that he used to fight not just with Ritika. He would not show partiality towards me with Ritika, but also with Amma, because I remember the time when Amma used to scold me. And he wouldn't take it. He used to shout back at Amma because no one's supposed to tell me anything or scold me or anything. That favorite, and I definitely miss him today. And the dimension between Amma and Tata, they love each other to bits. Like Amma is like always like Appa sonale, she'll be like oh my father and love. But at the same time they used to fight like crazy, like for nothing, like for silly things. And they used to fight like crazy, and then immediately they'll forget it and they'll be normal. It was like it was very you kind of feel like okay, in next moment he's like normal, and then he'll be like, Siri, okay, I'm going yeah. So another story about going out and all we spoke, right? So now even I went to school and I came back home and I rang the bell and I was being mischievous, I think. And I was hiding on the stairs so that when Tata comes I can scare him or surprise him. And அப்படி ஒளிஞ்சிட்டு கழிச்சு தாத்தா கதை திறந்துட்டு பார்த்தா யாருமே இல்லைன்றது வெளில வந்து பார்த்தா அது காத்துக்கு the door fell off actually. And Tata and I got locked out of the house actually. And then we didn't have a key, we didn't know how to get back in. Luckily the balcony door was open, so they had to send someone through the balcony to open the door for us. And that's when actually Amma decided to change the main door, which we have today actually. Yeah, it's still the same actually. Yeah, so openable from both sides. Yes, so they changed the door to be openable from both sides because of what I did with Tata when we got locked out. So it's just a funny incident that came to mind. I'm sure there are a lot more stories, but it's really hard to sum up everything. Yeah. And we really do miss him today, and I'm sure he's looking down upon us and blessing us all. So we love you, Tata. Yeah. Love you, Tata. We miss you. Happy birthday. Happy birthday. And do take care of all of us. Yes. Bye. Namaste. Hello everyone. I'm going to speak a few words about my father. My father was very innocent, pure at heart and very generous. He took good care of his daughters and my mother. Though my mother was not keeping good health, he would shower his love and affection to his children and on to all my cousins. He is a cricket fanatic and earned very good name at his workplace as also in the home front. I remain forever indebted to my parents, aunts and my Chinnamma's family, my sisters and brothers and my cousin sisters and brothers, and of course my husband's family. Our namaskarams to all, me and Rajan, our ashirwadams to all youngsters, and my best wishes to all children. Thank you all. Bye bye. அப்புறம் கல்யாணம் ஆன அப்புறம் கூட was very confident. You will manage everything, நான் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, you can adjust. அவ்வளோதான் சொன்னேன். ஒரு டாக்டர்ஸும் சொன்ன அப்புறம் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் நிறைய 2 இன்ஸ்டன்ட் அப்பாவோட ட்ராவல் பண்ணது 2 டைம்ஸ் அப்பாவோட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒன்று அப்பா ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணால் ஒரு ஸ்டேஜில் வைத்தீஸ்வரன் கோயில் போகணும், சுவாமி மலை போகணும், எனக்கு குலதெய்வ கோயில் பார்க்கணுன்னுட்டு. அப்போ அத்திம்பேருன்னு பெரிய அக்கா வாஸ் டைட் அப் வித் ஃபேமிலி இது. ஸோ அதனால் ரகுஜி சொன்னால் நீ கூட்டிங் போயிட்டு வா அப்பாவை. அங்கே நான் வந்து கசினை சொல்கிறேன், அண்ணன் வருவான், கார் புக் பண்ணிவிட்டு சென்னையிலேருந்து கூட்டிங் போயிட்டு வான்னுட்டு. அப்பாவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு இது. வைத்தீஸ்வரன் கோயில் குலதெய்வம் பார்த்தது இஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். சுவாமி மலை கூட்டின்னு போனது கையை பிடிச்சிட்டு வருவா. எதாவது சொன்னால் கூட ஜாகிரதம் அப்பா, நடக்கச்சு பார்த்து அவசரப்படாத அப்படின்னு சொல்லுவேன். கையை பிடிச்சின்னு வருவா. நீ என்னோட அம்மா அப்படின்பா எங்கள் அப்பா. என்ன ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைட் ட்ராவலிங். அது எங்கள் அப்பா மறக்க முடியாது. அதுக்கப்புறம் அருணாவோட கல்யாணம் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண ஒரு ஸ்டேஜில் எனக்கு போயே ஆகணும், எனக்கு சென்னைக்கு நான் இவெல்லாம் பார்க்கணும், நான் சதாச்சேரியில் பார்க்கணும். ரொம்ப கைலாச பிரிப்பாஸ் ரொம்ப உயிர் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பா எல்லோரும். அதில் கேகேநகரில் எடுத்து வச்சுட்டு ஒன்ஸ் ஒரு மந்த் விசிட்டே பண்ணி ஆகணும். எனக்கு அருணா கல்யாணத்துக்கு போயே ஆகணுமாம்பா. கூட்டின்னு போனேன் அருணா கல்யாணத்துக்கு. அப்போ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எல்லாரையும் ஒரு பார்த்த ஒரு நிம்மதி, அந்த ஒரு ஸ்மைலு அப்பாவோடது அது மறக்க முடியாது. ஸோ நிறையா அப்பாவை நான் கூட்டின்னு போனதில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அப்பா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இப்போயாவது அப்பா ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணியிருக்கோமேன்ட்டு.
பிகாஸ் மோஸ்ட்லி எங்கள் அக்கா திரும்பி எங்கள் அப்பா பார்த்துட்டா. எனக்கு அந்த அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. லாஸ்ட் ஸ்டேஜில் அப்கோர்ஸ் ஒரு 4 days எனக்கு ஒரு சர்வீஸ் பண்ண எங்கள் அப்பாவுக்கு சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹம்பிள் பர்சன். ரொம்ப எல்லாரோடையும் ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பார் அவர். நீங்கள் எல்லோரும், நாங்கள் எல்லோரும், வைத்தியநாதன் ஃபேமிலி மொத்தம் எல்லோரும் அவர் மேலேருந்து எல்லாருக்கும் பிளஸ் பண்ணுவார். கிராண்ட் சன், கிராண்ட் டாட்டர்ஸ் எல்லாருக்கும் அவர் எல்லாருக்கும் பிளஸ் பண்ணுவார். தேங்க்யூ ஃபார் கிவிங் மோகன்லால் ப்ரொடக்ஷன் ஃபார் கிவிங் திஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக். தேங்க்யூ. Happy birthday to my dearest Mama, Achi Mama, who today shares his birthday with Dr. Abdul Kalam. My pranams to you, Mama. Every family love their uncle a lot because he is the favorite in the family. And he is the favorite of everyone after Mummy. When your mother doesn't fulfill the wish of the child, of course she tries her level best. The next approachable person is uncle, and especially my uncle, because Achimama always loved the children, and he saw that every child is happy whenever they are near him. My mama, Mr. T.B. Ganpati, favoritely known as Achimama in the family, is a very loving and affectionate person in the family. He treated all children equally, with all problems around him. He has graduated all his daughters, got them married, along with Mohan Anna, who was also there at Chennai. And today, with all his blessings, they are all well settled. Also, the son-in-laws who really supported him when he was at Hyderabad. I would like to share an incident. When I went to Chennai with my friend, with my colleague, for a Annamalai University B.Ed program. I stayed at Ennur with my friend. She's a Punjabi. We stayed at Mama's place. He never made her feel that she is a guest. Always he saw to it that whatever she wanted was given to her. Food also, Mama used to tell me, Sandhya, you see that she gets it. And after 10 days of the program, she was very happy, and she said, a very nice person, you have a very loving uncle. And the 10 days that we spent there was really very good, along with all the 3 girls in the family. Even they also adjusted with her so well. So it was a great time for 10 days what I spent with my uncle during my orientation program. All his qualities still I find in our family, and I want the same qualities to be continued in the family. Shower your love, affection towards everybody, and I pray that all should have an uncle like this in the family. And really, Achimama was a very great soul, and we cannot forget whatever he did for us. So pranams again, Mama, and please shower all your blessing on us so that we can live a comfortable life like you. Hi folks. ஆச்சி மாமா, என்னோட அன்புக்குரிய ஆச்சி மாமா பற்றி பேச போகிறேன் நான். நம்மளுக்கு நிறைய மாமாக்கள் இருக்கா. ரமணி மாமாலேருந்து கடைசிமா 3 மாமா, ஆச்சி சுப்பாடி மாமா, சதாச்சி மாமா, பிச்சை மாமா வரலாம், நிறைய மாமாக்கள்.
ஒரு ஒரு மாமாவும் ஒரு மாமாவும் அப்படியே சொக்க தங்கம். நம்ம மேலே ரொம்ப அன்பு காட்டியிருக்கா. நம்ம எல்லோரும் அவளோட ரொம்ப அன்பாக பழகியிருக்கோம், ரொம்ப லவ் பண்ணியிருக்கோம். அவளும் நம்மளை லவ் பண்ணியிருக்கா. நிறைய இடம் கொடுத்துருக்கா நம்மளுக்கு. எத்தனையோ நம்மளை கண்டிச்சிருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு நம்மளை எப்பவுமே கொஞ்சி குழாவி நம்ம பண்ண எல்லாத்தையும் ஒரு பாத்ரூம் பண்ணாமல் நம்மளோட ரொம்ப அன்பாக பழகியிருக்கா. ஆச்சி மாமா வந்து அதில் ஒரு ஸ்பெஷல். எல்லாருமே எல்லா மாமாவும் ஸ்பெஷல் தான். ஒரு மாமாவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆச்சி மாமாவுக்கு சில ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சவரில் நான் சொல்ல போகிறேன். நான் இந்த ஸ்டார்ட் டைமில் ஆச்சிங்கிற பேர் வந்து எங்கள் அப்பா சொல்லி தான் எனக்கு தெரியும். ஏன்னா சின்ன வயசில் அவரை ராஜன் தான் கூப்பிட்டுருந்தா எல்லோரும். எங்கள் அப்பா அவர் சார்வர்களும் கூட ராஜன் தான் கூப்பிட்டுருந்தார் ஆச்சி மாமாவை. அந்த ராஜாங்கிற பேர் வந்து அப்போதைக்கு இந்த ஒரு குழந்தைக்கு வந்து சொல்ல தெரியல. அது வந்து சீதா சக்தியோ சுப்பாணி மாமாவோ நீலா சக்தியோ யாரோ ஒத்த 3 பேரில் ராஜாங்க மேலே ஆச்சின்னு சொல்லிவிட்டு, அதனால் அது அப்படியே ஓட்டி போயிடுது. எல்லோரும் பிடிச்சி போயிடுது. அந்த பேர் அப்படியே ஓட்டி போயிடுது. ஸோ ஆச்சி மாமா அதான் ஆச்சி மாமாவோட ஜெனிசிஸ். அந்த பேரோட ஜெனிசிஸ் அதான். ஆச்சி மாமா வந்து ஒரு ஃப்ரீடம் லவ்விங் பர்சன், ஃபென்டாஸ்டிக் பர்சன். சில நிறைய மாமாக்கள் எல்லார் மாமாவும் கொஞ்சம் டிசிப்ளின்டாக இருப்பாள். ஆச்சி மாமா, சதாசி மாமா, சுப்பாடி மாமா 3 பேரும் கொஞ்சம் எக்ஸெப்ஷன். அதில் தே ஆர் ஃப்ரீடம் லவ்விங் பர்சன்ஸ். தே கிவ் ஃப்ரீடம் ஆஸ் வெல் ஆஸ் தே ஷோ ஃப்ரீடம். தே எக்ஸிபிட் ஃப்ரீடம். தே ஆல்சோ கிவ் ஃப்ரீடம் டு அதர்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது சின்ன வாழ்க்கை ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அதில் ஆச்சி மாமா வந்து கல்லு மாமா, அதே அது ஷுட் இன்க்ளூட் கல்லு மாமா ஆல்சோ இன் தட். ஏன்னா ஆச்சி மாமா வந்து என்ன தான் பண்ணினாலும் சிரிச்சுட்டே இருந்திருப்பார். அவர் என்ன அவருக்கு ஹிம்சப்படுத்தினாலும், அவர் என்ன நான் வந்து கலாடா பண்ணாலும் அப்படியே சமைச்சுட்டே இருப்பார். அது எல்லாம் மாமா அப்படி தான். பட் இவர் வந்து ஒரு ஸ்பெஷல், அப்படி ஒரு ஸ்பெஷல் அஃபெக்ஷனோடு பண்ணுவார். அது இது வந்து என்னென்னா நம்மளாம் ரொம்ப லக்கி. இந்த மாதிரி மாமாக்கள் இருக்குது நம்மளுக்குலாம் ரொம்ப லக்கி. அவளோட மாமாக்கள் அப்படி தான் இருந்திருக்கா. அதையே அவள் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கா. நாமளும் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. அது வந்து நம்ம மருமக்கள்லாம் ஒத்துழைக்கணும். அதனால தான் அது வந்து நம்ம ஈஸியாக பண்ணலாம். அது எல்லாத்தையும் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸோ மாமா என்னென்னா அவரோட குவாலிட்டி என்னென்னா, ஒரு மோஸ்ட் நோட் வர்த்தி குவாலிட்டி என்னென்னா, அவர் வந்து மேன் ஆஃப் ஹையஸ்ட் இன்டெகிரிட்டி, சின்சியரிட்டி, ஒரு தர்மவான், பரம தர்மவான். அதில் வந்து சந்தேகமே இல்லை. இது நிறைய விஷயங்கள் நான் சின்ன வயசில் நான் பார்த்தேனே வழிய புரியறதுக்கு வந்து எங்கள் அப்பா சொல்லி தான் எனக்கு புரிஞ்சுது. எங்கள் அப்பா வழக்கம் சொல்லி தான் எனக்கு புரிஞ்சுது. அது என்ன சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். நான் மாமா வந்து மைத்திலி மண்ணியை பொண்ணு பார்க்க போகிறதுலேருந்து எனக்கு தெரியும். ஐ வாஸ் வெரி ஸ்மால் சைல்டு. 2-3 வயசு தான் எனக்கு. பட் ரொம்ப கிளியராக நான் வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது. எப்படிலாம் பண்ணோம், யாரெல்லாம் போனால் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு லேடிஸ் பொறுத்தவரையில் நம்ம நாட்டில் வந்து நம்மளோட முன்னோர்கள் தாத்தாலேருந்து எங்கள் கொஞ்சம் ராமகிருஷ்ண தாத்தா, ஜம்பு தாத்தா, ஆண்டராஜ் தாத்தா அவள்லேருந்து பார்த்தா தே கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு விமன், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு விமன். அது அஃப்கோர்ஸ் சம் ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்கலாம். ஆனால் ஓவரால் பார்த்தாக்க தே கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு விமன். எங்கள் தாத்தா வந்து முஸ்லீம் விமனோட ரைட்ஸுக்கே அவர் வந்து போராட்டியிருக்காரு. அவரோட வக்கீல் பழப்பே அதான். அதே மாதிரி ஜம்பு தாத்தா கேட்கவே வேணாம். ருக்மணி மாதத்தை எல்லாம் பற்றி, ருக்மணி பாட்டி எல்லாம் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதனால் அது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்ததுனால ஸோ இட் இஸ் கம் டவுன் டு த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் ஆல்சோ ஐ திங்க் அப்படி வந்திருக்குது. ஸோ இது என்னென்னா இந்த விஷயத்தை வந்து மோர் தென் நம்பர் ஆச்சி மாமா, மன்னி, ராதிகா, பத்து, அம்மு எல்லோரும் பாம்பேக்கு வந்திருந்தா. என்னோடய ஃப்ளாட்டில் வந்திருந்தேன், என்னோட இருந்தா. வி ஹேட் அ குட் டைம். தே ஸ்டேட் ஃபார் அ கப்புள் ஆஃப் டேஸ். அப்போது சாவித்திரி வந்தா. சாவித்திரிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். அப்புறமா வந்து எங்கள் மாமா பற்றின விஷயம்லாம் சொன்னேன். அதாவது எங்கள் மாமா எவ்வளோ கிரேட்டுன்னு அவளுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் நான். ஷி வாஸ் குவிக் டு அப்சர்வ் ஸோ மெனி திங்ஸ். அதனால் நான் சொன்னேன், பாரு என்னோடய மாமா வந்து யார் இன் கம்பேரிசன் தேர் ஓன்ட் பி எனிபடி, ஹார்ட்லி எனிபடி. ஏன்னு கேட்டால் அவர் ஒத்தராக இருந்து அவரோட எல்லாருக்கும் லவ் அண்ட் அஃபெக்ஷன் கொடுத்து, என்னோடய மன்னி, என்னோடய கசின்ஸ் ராதிகா, பத்து,
அம்மு இவாள் எல்லாரையும் பார்த்துண்டு அவளும் சின்ன குழந்தைகள் அவளுக்கெல்லாம் எல்லாம் சுசுறுலாம் பண்ணி மன்னிக்கு எல்லாம் சுசுறும் பண்ணி தானே அப்புறம் அவரே ஆஃபீஸுக்கு போயிட்டு அவசரம் போய் அங்கே இன்ஜினியராக இருந்தார் அவர் ஆஃபீஸ் போய் வேலை செஞ்சுட்டு திருப்பி அது வந்து ஈவினிங் ஷோர்ஸ்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு குடும்பத்தை நடத்திருந்தார் அவர் சிங்கிள் ஹேண்டடாக ஹி வாஸ் மேனேஜிங் 3 யங் கேர்ள்ஸ் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் அவ்வளோ கிரேட் பர்சன் அவர் ஆல் வித் லவ் இன் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஹி ஸ்பெண்ட் லவ்விங் ஆல் தீஸ் பீப்புள். அதே மாதிரி தான் நானும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் ஐ டோன்ட் நோ வாட் ஹோல்ஸ் இன் ஃபியூச்சர் அப்படின்னு நான் சொல்லி முடித்தேன் அவட்ட. ஷீ வாஸ் ஃப்ளாபர்காஸ்டட். அவளும் ஷீ டுக் அ வவ். வெல், நான் ஆல்ரெடி ஷீ இஸ் அ பர்சன் ஹூ லவ்ஸ் எவ்ரிபடி. ஐ வில் மேக் ஷூர் தட் வி வில் எமுலேட் திஸ் கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு போனாள். அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆனா அந்த மாமா மேலே. இம்ப்ரெஷன் வாஸ் ஸோ ஸ்ட்ராங் தட் டே. அப்புறம் மாமா பற்றி பேசணுன்னாக்கா, மாமாவுக்கு தன்னோட மாமாக்கள் மேலே அன்பு மரியாதைலாம் ரொம்ப ஜாஸ்தி. அது எங்கள் அப்பாவோட ரொம்ப ஆல் மாமாஸ் வில் மூவ் வெரி ஃப்ரீலி அண்ட் தென் தேல் எனி திங் அண்ட் எவ்ரி திங் தேல் கன்சல்ட் அப்பாவை, என்னோட அப்பாவை, தன்னோட மாமாவில். அதே மாதிரி நம்ம எல்லோரும் நம்மளோட மாமாக்களோட ரொம்ப ஃப்ரீயாக மூவ் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் அவளோட நம்ம லிபர்ட்டி நிறைய எடுத்துட்டு அது எல்லாத்தையும் அவள் வந்து எப்படிலாம் நம்மக்கிட்ட வந்து அன்பாக இருக்கணுமோ அதெல்லாம் பார்த்து நடந்துட்டுருக்கா. அவள் சொல்லி கேட்கவே வேண்டாம். மாமாக்கள்லாம் அப்பா எங்கள் பாட்டியும் பெரிய பாட்டியும் இருந்தால் தான் படித்தா. அதே மாதிரி சந்துருவும் மோகனும் ராஜி மாமாட்ட படிச்சிருக்கா. அவட்டிலேருந்து படிச்சிருக்கா. ஸோ இட்ஸ் நாட் நியூ டு அஸ். அப்படியே அந்த வந்துட்டே இருக்குது, அந்த பரம்பரையில் வந்துட்டே இருக்குது. ஸோ ஐ ஹோப் இட் கண்டினியூஸ். இப்போ வந்து இருக்கிற நியூக்ளியர் ஃபேமிலியில் இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட், ஐ டோன்ட் நோ. பட் we have to cherish those memories where we had some joint family experiences. அதில் நம்ம செரிஷ் பண்ண தான் ஆகணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் இன் மை லைஃப் ஐ லேர்ன்ட். அதனால் மேற்கொண்டு சொல்லணுன்னா, மாமாவுக்கும் இந்த ஆச்சி மாமாவுக்கும் கல்லு மாமாவுக்கும் வாக்குவாதம் நடக்கும். ஏன்னா நான் எப்போயார் போனேன்னா, எப்போது கோமரேஸ்வரம் பேட்டை போனாலும் 2 மாமா இருப்பா. சம்டைம்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டைம் இருப்பா. ஏன்னா ஆச்சி மாமா ஆல்வேஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி விசிட்ஸ் குஞ்சுப்பாட்டி. ஸோ சும்மா உசுப்பி ஏற்றி விடுவேன் அவளை. ஆச்சி மாமா, நீ வந்து கல்மாவோட சின்னவராச்சே, எப்படி நீ வந்து சீக்கிரம் ரிட்டர்ன் ஆனே அப்படின்னு கேட்டேன்னா போச்சு. உடனே ஆரம்பிக்கும் ஒரு சண்டை வாக்குவாதம்லாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவரோட ஃபேவரட் ட்ரேட்மார்க் ஃப்ரேசஸ்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ சொல்லியிருப்பான். ஆனால் இதோட ட்ரூத் என்னென்னா, என்னோடய பெரியப்பா வந்து கல்லு மாமாவுக்கு சாரதாக்காவோட பர்த்டே கொடுத்துட்டா, டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா எஸ்எஸ்எல்சி போது. சாரதாக்கா வந்து ஆச்சி மாமாவோட 1 வயசு சின்னவா, கல்லு மாமா வந்து ஆச்சி மாவோட 1 வயசு பெரியவர். அதனால் அந்த 2 வருஷம் கேப் வந்து கொடுத்து இது சொல்லி காமிச்சே இருப்பார். அதுக்கு நான் சளைக்க மாட்டேன். நான் ஒரு தரையும் போட்டு கேட்பேன்னா ஒரு மாதிரி விஷயம் கிடைக்கும் எனக்கு. அதனால் இட் வாஸ் வெரி 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 ஹியூமரஸ் ஒகேஷன்ஸ். அதெல்லாம் இது மாதிரி நிறையா இருக்குது. இது சொல்லி எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஆல் ஆஃப் யூ ஷுட் என்ஜாய். அவள் 2 பேரும் ஊசு பேர் விட்டு நாங்கள் வெறி பார்ப்போம். நான், சதாசிவ மாமா, விஜய், பட்டு, அவன் குஞ்சு பாட்டி, மன்னிகள் எல்லோரும் எல்லாம் சேர்ந்து பார்ப்போம். அது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் அது. ஸோ எனிவே, so with all these wonderful things, I hope this video comes up very well. அதாவது மோகன் பண்ணுற வீடியோ. மோகன், ஹேட்ஸ் ஆஃப் டு யூடா. ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க் யூ வெரி மச். ஆச்சி மாமா பற்றி பேசணுன்னாக்க, வெரி அஃபெக்ஷனேட் அண்ட் லவ்விங் பர்சன். ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப ஸ்டைலாலாம் இருப்பான் மாமா அந்த காலத்தில். மாமா வந்து இபியில் இருந்ததே படித்தெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். மாமா எவ்வளோ லவ்விங் பர்சன் அண்ட் கேரிங் பர்சன்கிறது வந்து இட்ஸ் ஆல்சோ கோஸ் வித்தவுட் சேயிங். பட் எல்லாருக்கும் சொன்னதே திருப்பி சொல்ல, மாமாவுக்கு யூனிக் என்னன்னாக்க, மாமா வந்து தாத்தா பாட்டியோடு இருக்கிறச்சும் சரி, ஆஃப்டர் தாத்தா பாட்டி எப்படி டுக் கேர் ஆஃப் தி ஹோல் ஃபேமிலி அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு யூனிக் என்னென்னா, மாமாவை பற்றி வந்து எல்லாரும் பண்ணுறா, டியூட்டின்னு பண்ணுவா, அஃபெக்ஷனேட் வந்து அதை வித் கேர் வித் லவ் 200% கண்ணால் பார்த்தது நான். மைதிலி மன்னி அப்படி ஷி டுக் இல். அவள் எப்படி இருந்தாலும் என்பது அதே லவ். கல்யாணம் ஆகி ராதிகா பிறந்தா, வரிசையாக குழந்தையெல்லாம் பிறந்தா, கடைசி வரைக்கும் வந்து அதே லவ் அண்ட் அஃபெக்ஷன் மன்னி மேலே. மைதிலின்ட்டு
தாத்தா பாட்டிக்கு அப்புறம் எண்ணூரில் இருப்பா. எண்ணூரில் அந்த 3 குழந்தைங்களும் ஸ்கூல் போகும். நானும் குமரியும் அப்போ காலேஜ் டிகிரி கோர்ஸ் முடிச்சுட்டு 1 இயர் கேப் எங்களுக்கு திருச்சி வரதுக்கு முன்னாடி. ஆல்மோஸ்ட் ரெகுலராக மாமாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு மாமாவோட லஞ்ச் டைமில் ஆற்றுக்கு வர டயத்தில் நானும் குமரி எண்ணூர் போவோம். குழந்தைலாம் ஸ்கூலுக்கு போயிருக்கோம். அங்கே மத்தியானம் போனால் மாமா ஆற்றுக்கு வருவா. மன்னி உள்ளே இருப்பா. மன்னியை வச்சுட்டு நான் சொல்லி கூட்டிகிட்டு தான் போவேன். அது சொல்ல வேண்டாம். வந்து மன்னிக்கும் அப்புறம் குழந்தைகள் ஸ்கூல்லேருந்து வரைக்கும் நாங்கள் வந்தப்புறம் 4 பேருக்கும் தலைவாரி பின்னி விட்டு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி போட்டுக்க வச்சு அவளுக்கு ஆகாரம் கொடுத்துட்டு மன்னிக்கு அந்த 3 குழந்தை 4வது குழந்தையா அதை வந்து ஒரு ஏதோ ஒரு டியூட்டி மாதிரி இல்லை டியூட்டி அப்படின்னு பண்ணாமல் அந்த லவ் நானும் குமரியும் உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். அந்த லவ் மன்னிட்ட முதல்ல கல்யாணம் எனக்கு தெரிஞ்சு நடந்தது, மாமா கல்யாணம். எப்படி ஒரு ஒரு லவ்விங் பர்சன் மன்னி மேலே, அப்படி மன்னிக்க முடியாத போதும் எல்லா சமயத்துலையும் கடைசி வரைக்கும் ஹைதராபாத் போன பிறகு நான் பார்க்கல, பட் அது வரைக்கும் எவ்வளோ லவ்விங் கேர்னா லவ்விங் கேர் அதை கண்ணால் பார்த்துருக்கோம். நாங்கள் எண்ணூரில் லெஃப்ட் அலோன் ஆஃபீஸ் போயிட்டு வந்து மன்னி ஆற்றுல விட்டுவிட்டு போயிடுவா. குழந்தைகள் ஸ்கூல் போயிடும். ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே தன்னோட சிரமத்தை பார்க்காம 3 குழந்தை தலைவாரி திருப்பி பின்னி விட்டு 3 பொன் குழந்தைகள். அந்த மாதிரி வந்து அதுதான் என் மாமா நினச்சா ஞாபகம் வருது. அண்ட் மாமா அண்டு கல்லு மாமா 2 பேரும் ஒரு ட்வின் பிரதர்ஸ் மாதிரி. த வே தே யூஸ் டு டாக், அவளோட கான்வர்சேஷனே ஒரு 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 தமாஷா, நமக்கெல்லாம் ஹை ஸ்பிரிட்டடாக ஜாலியாக இருக்கும் 2 பேரும். அந்த மாதிரி ஒன்று எனக்கு ஒரு என்னென்னா, மாமா வந்து டிப்ளமா இன் இன்ஜினியரிங் படித்தேன், எலக்ட்ரிக்கல். எனக்கு ஒரு அடிக்கடி சொல்ல, நான் படித்த காலேஜ் பில்டிங்லாம் நீ படிக்கிறேன்னு சொல்லுவா. அதோட பழைய பேர் எனக்கு தெரியல இன்ஜினியர், பட் ஐ ரிமெம்பர் இட் யூஸ் டு பி கால்ட் அஸ் ஸ்கூல் ஆஃப் பிரிண்டிங் டெக்னாலஜி, ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூல் டு. இட் இஸ் இன் தி நார்தர்ன் எண்ட் ஆஃப் பிராட்வே மெட்ராஸில். அது வந்து லேட்டர் இட் பிகேம் கவர்மெண்ட் விமன், அதில் தான் நான் படித்தேன். இப்போ நான் இட் இஸ் கால்ட் பாரதி காலேஜ். மாமா நான் பரிச்செல்லாம் சொல்ல, நானும் கல்லும் படித்த பில்டிங்கில் தான் நீ உட்காந்து படிக்கிற பிஎஸ்சி. நாங்கள் டிப்ளமா இன்ஜினியரிங் படித்தோம் எலக்ட்ரிக்கல், நீ வந்து பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கிற. நாங்கள் படித்த பில்டிங் அது, நாங்கள்லாம் உட்காண்ட பில்டிங். ஆக்சுவலி அந்த ஒர்க் ஷாப்பெல்லாம் கூட அப்படியே தான் இருந்தது நான் பார்க்கறச்சேன். அப்புறம் இட் வாஸ் கன்வெர்டட். இனிவே வந்து எல்லாருக்கும் தெரியும் மாமாவை பற்றி. சச் எ லவ்விங் பர்சன். கேர்னா லவ்விங் கேர் எடுத்துக்கிறது வேறு, எல்லாரும் கேர் எடுத்துப்பா. திருப்பி மாமா நினச்ச உடனே யுனீக்காக தான் தோணும் எல்லாருக்குமே. தான் வெரி ஸ்பெஷல் பர்சன். அண்ட் வந்து அவளோட மாமா இங்கே வரைச்செல்லாம் பாலுக்கா சீனா மாமான்னு எவ்வளவு அவள் மேலே ஒரு அஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அவளுக்கு எல்லாருக்கும் ரோல் மாடல் அப்படின்ற மாதிரி. இதுதான் எனக்கு ஸ்பெஷலாக சொல்ல தோன்றுறது. மாமாவோட ஆசீர்வாதம் எப்போ எங்களுக்கு வேணும். Okay, bye. Take care, children. Sorry, I have shifted from Bombay to Chennai during 1966. After Appa has shifted his base to Chennai, and we stayed somewhere around Komaleeswaran Pet, which is our old bastion of Tata and Patti. But due to some reasons, Appa could not continue in Chennai, so he shifted back to Bombay along with Ma, Vasanti and Shamla. Somehow I continued here. I was handed over to Mama, and Mama happily taken me as a part of his family, and I was fortunate enough to stay with Tata, Vaidyanathan Tata and Meenu Patti. And in a way, I found out later the decision of staying back at Chennai was one of the vital points in my career. I studied in a best school, that is a Hindu high school,
where even Chandru also has studied and became an engineer, and I completed up to 9th in Hindu High School. Then subsequently Mama got a transfer from Basin Bridge to Ennore, and at that time party was not there, only myself, Tata, Radhika, Paddu and Revati along with Achi Mama and Maithili Manni, we shifted to Ennore quarters. That was totally a different life compared to what we used to have it at Triplicane. Triplicane was a different atmosphere altogether, whereas Ennore was something new to us, where spacious houses, lot of grounds, playing field, lot of friends, and even the school also. I still remember Achimama taking me to the Vellayan Chettiar High School at Tiruvattiur for both myself and Radhika. We both studied together. In fact, we carried even the lunch also in a big tiffin box together, and we used to take the lunch also together. Mama's best part was he has taken care the studies of the children. I know that he has put the Paddu to the best school, that is St. Francis Xavier, and Revati also has studied in a best school. I still remember both of them, they have studied in a good school, good convent school. And I know the problems with Maithili Manni. She suffered after her fire accident at Triplicane, and I was at least fortunate enough to help in getting all the medicines. You know, basically Mama was so busy with this office work, and as the office work completes, he comes back and take care of money. So we used to take care of the other household work. We used to have a small time cook sometimes, not fully, but we used to have somebody or other for doing the cooking. And almost 6 to 8 months Mani was in the bed, and used to take care of her like a child, I will say. And after shifting to Ennore, Tata was not having a good health. We have taken care of Tata also, but unfortunately he died at Ennore. And I remember the day Chupani Mama came all the way from Sirpur, and he was telling the day, ஆச்சி எப்படா அப்பா செத்து போனா, எனக்கு ஜோசியம் சொன்னார் தாத்தா 80 வயசு மட்டும் கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு, எப்படா செத்து போனா, என்னடா இது. ஸோ that word still ringing on my ear. So anyway, that was the end of Tata's life. Then we 4 have been brought up by Mama. I completed my PUC and BSc from Pachebas College. I know how much of help Mama has done to me for getting the admission at Pachebas College. He came all the way along with me. I still remember in the EB van, and we went to the college, got the admission, and anyway, fortunately with the same PUC marks I could get the BSc Physics admission also, and I could continue this one.
And some of the best part of Achi Mama is his patience. He had so many problems, office, even in the night also they used to call him. The van used to come in the night and he used to go to the office, and parallelly used to take care of money and the children also. And as I told, he has given the best education for all the children and made sure they come up. I know Radhika has got some of the excellent marks. I don't remember the marks, but I know that she got a very good mark. She got a good college admission. She got a good class also in passing out the BSc Physics. So, as far as the education is concerned, he never compromised with the children, and even in the midst of so many issues which he was facing, he has given a best education, especially to Paddu, who was his pet daughter. And I remember he used to praise her for her excellent handwriting, excellent knowledge in English. And I still remember Paddu, the way she used to go to St. Francis Xavier. In fact, I have visited the school so many times to pay the fees for her, or any issues where Mama could not attend due to his official engagements. I used to visit her school. Similarly, for Revati also, he has taken a lot of care. And another remembering thing is my Poonal. He has done, even though Appa and Amma was away, he has conducted my Poonal at Tiruvatteeswaran Kohil. Grand, with all, even he has taken a photographs. During that time, photo was very rare, and still I remember those photographs. And all the people have attended, including my father's side, mother's side, everybody they attended this Poonal, almost like a half marriage it was. So that credit goes to Achi Mama. After 1976, I left Mama and on the way to Bombay, but somehow I stayed in Hyderabad and continued my education. So Mama has played a very, very vital role in my entire career. I will not forget the contribution which he has made to my life. I will say, whatever the status which I am as on today, I will say Mama's contribution is the most. So I will wish him a very happy birthday and hope we will remember him throughout. Thank you very much. ஆச்சி பெரியப்பாவை பற்றி பர்த்டே அன்றைக்கி சொல்லணுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது என்னோடய ப்ரிவிலேஜ்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். பெரியப்பா நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே சிஐடி நகரில் அந்த ஆத்துக்கு வந்து பாட்டி, விஜி பாட்டி, ஆச்சி பெரியப்பா, நான் ஒவ்வொன்றும் பார்த்து என்னோடய நிச்சயதார்த்தத்துலேருந்து கல்யாணம் வரைக்கும். ஏன்னா அப்பா அம்மாலாம் பெங்களூரில் இருந்தா, ஸோ எது வேணும்னாலும் ஆச்சி பெரியப்பாவை கேட்டு தான் பாட்டி பண்ணுவா. கல்யாணத்துக்கு இவாளுக்கு என்ன பிடிக்கும், என்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி டே கல்யாணத்துக்கு சத்திரம் பார்க்குறது. சத்திரம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருந்தது. டேட்ஸ் ரொம்ப ஷார்ட்டில் கிடைச்சதுனால நிறைய சத்திரம் பாட்டியும் ஆச்சி பிரிப்பாவும் போய் பார்த்தா. அப்புறம் என்னோடய ஆஃபீஸ்க்கு வருவா பத்து, நான் எல்லாம் அந்த பார்க்கில் உட்காந்துட்டு நிறைய பேசி, அப்புறம் ஒவ்வொன்றும் புடவை வாங்கிறது, அது இது நகை வாங்கிறது, ஒன்று ஐ மீன் என்னோடய ஒவ்வொரு இன்ச்லேயும் அந்த கல்யாணத்தை நிச்சயதார்த்தத்துலேருந்து கல்யாணம் வரைக்கும். அப்புறம் கல்யாணம் ஆகியும் பாம்பேயில் வந்து அந்த பாம்பேயில் அந்த வசுந்தராவில் உட்கார்ந்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது.
கிரிக்கெட் மேட்ச் பார்த்துண்டு அந்த சேரில் உட்காந்து சோஃபாவில் உட்காந்துண்டு நிறைய ஞாபகம் இருக்குது. சிஐடி நகராத்துக்கு எப்போவும் வாரம் அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் இங்கே இருந்தேன் நவம்பர் வரைக்கும் ஒரு 4 மாதம். அப்போவும் வாரம் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போவா. ரொம்ப கல்லு பெரியப்பா, ஆச்சி பெரியப்பா இவெல்லாம் அப்பாவோட நிஜம் அண்ணா மாதிரியே ரொம்ப அப்பாட்டையும் ஆசையாக, ஏன்னா அப்பாவுக்கு வேறு யாரும் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இல்லாததுனால ரொம்ப அதை புரிஞ்சுண்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக, இவாளுக்கெல்லாம் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அந்த மாதிரி எனக்கும் ஈக்குவலாக சப்போர்ட்டிவாக ஆச்சி பெரியப்பா இருந்தா. ஸோ ரொம்ப சந்தோஷம் அந்த பெரியப்பாவை பற்றி எனக்கு கொஞ்சம் நேரம் பேச கிடைச்சது. வீடியோ கன்ஸ்ட்ரெயின், டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதனால் எனக்கு என் கண் முன்னாடி வருது. ஐ கேன் விஷுவலைஸ் ஸோ மெனி திங்ஸ் ஐ எம் நாட் ஏபிள் டு எக்ஸ்ப்ரெஸ் ஆல்சோ அண்ட் சே இன்னும் கூட நிறைய என்னெல்லாம் இருக்குங்கிறது எனக்கு சொல்ல இப்போதைக்கு வர மாட்டேங்கிறது. பட் என் மனசில் அதெல்லாம் ஓடின்னு இருக்கு. அந்த தான் எனக்கு பாட்டி ஞாபகம், ஆச்சி பெரியப்பா ஞாபகம், இதெல்லாம் இன்றைக்கும் வந்துகிட்டே இருக்கும். என்னோட ஒவ்வொரு இன்ச்சிலையும் என் வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருப்பாவா எல்லாம். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே பெரியப்பா.